ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஹெல்த். ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ஹிந்தியோட வேர்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? சரீர் கே அங்க் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய, நம்ம எது லேர்ன் பண்ணணும், எது வேண்டாம், இன்டேக் என்ன எடுத்துக்கணும், நம்ம எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்மளோட பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்னஸ்க்காகவும் நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஹிந்தியில் இந்த வேர்டை நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்க்கலாமா? பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, சரீர் கே அங்க் அப்படின்னா, சரீர் அப்படின்னா பாடி, அங்க் அப்படின்னா பார்ட். சரீர் கே அங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹெட் சிர், ஹெட் சிர், ஹேர் பால், ஹேர் பால், ஃபோர்ஹெட் மாதா, ஃபோர்ஹெட் மாதா அப்படின்னா நெற்றி, நெற்றியை சொல்கிறாங்க. ஐ ஆங்க், ஐ ஆங்க். நோஸ் நாக், நோஸ் நாக். நெக் गर्दन, नेक गर्दन. चीक कन्नम, काल, चीक कन्नम काल. यार कादु कान, यार कादु कान. स्टमक वयिरु, पेड, स्टमक वयिरु पेड. वेस्ट इडुप्पु कमर, वेस्ट इडुप्पु कमर. हैंड कई हाथ, हैंड कई हाथ. लेग काल पैर, लेग काल पैर. फुट पादम बाव, फुट पादम बाव. टंग नाक चीफ, टंग नाक चीफ. लिप्स उदड होंठ, लिप्स उदड होंठ. टीथ परकल दांत, टीथ परकल दांत. फिंगर विरल उंगली, फिंगर विरल उंगली. माउथ वाय मुख, माउथ वाय मुख. बैक मुदुगु पीठ, बैक मुदुगु पीठ. शोल्डर तोள்பட்டை गंदा, शोल्डर तोள்பட்டை गंदा. ஸோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்ம சொல்லும் போது சிர், பால், மாதா, ஆங்க், நாக், நோஸ், முக், கான், கர்தன், கந்தா, ஹேண்ட், உக்லியா, ஸ்டொமக், கமர், பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்டர் வைஸ் நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சொல்லும் போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்ம கான்வெகேஷன் பண்ணும்போது ஒரு சேனல்ஸை பார்க்கும்போது நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு பைஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்க்கலாம். The man have two legs, the man have two legs. மனிதனுக்கு 2 கால்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதமி அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் மேன். ஆதமிக்கே दो पैर है. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஆதமிக்கே 2 पैर है. ஸோ இதை நான் கொஸ்டினாக கேட்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆதமிக்கு கித்தனை पैर है அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆதமிக்கு 2 पैर है. இன்னொரு விஷயம், ஆன்சர்லேருந்து இன்னொரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பயிர் சே கியா கியா கர்த்தா है, கால்களால் நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஸோ கால்களால் என்ன பண்ணலாம்? நடக்கலாம், ஓடலாம். சரியா? ஸோ பயிர் சே பைதல் ஜாத்தா है. ஸோ கால்களாக நடந்து போகலாம். காலில் நம்ம என்ன செய்யலாம்? நடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒரு கொஸ்டினுக்கு நாம் அந்த ஆன்சருக்கு கொஸ்டின் க்ரியேட் பண்ணலாம். வந்த ஆன்சர்லேருந்து திரும்ப கொஸ்டின் மேக் பண்ணி திரும்பவும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸும் மெனி மீனிங்ஸ் உள்ள ஒரு சென்டென்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேன் கன்சூமிங் வித் ஹை நோஸ்.
மனிதன் தன் மூக்கால் சுவாசிக்கிறான், அதாவது ஸ்மெல் பண்ணுறது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆதமி நாக் சே சூங்தா ஹை, ஆதமி நாக் சே சூங்தா ஹை. இதில் கொஸ்டின் மேக் பண்ணும்போது நம்ம சொல்லலாம், ஆதமி நாக் சே கியா கர்த்தா ஹை, அவங்க மூக்குனால என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது சூங்தா ஹை, மூக்கால் என்ன பண்ணலாம், நுகரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர்லேருந்து கொஸ்டின் நம்ம மேக் பண்ணணும். வாட் இஸ் அபோவ் த மவுத்? ஸோ என்ன சொல்கிறாங்க, வாய்க்கு மேலே என்ன இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ வாய்க்கு மேலே மூக்கு, அதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்கள். முக்குக்கே ஊப்பர் கியா ஹை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. முக்குக்கே ஊப்பர் நாக்கு ஹை, நாக்குனா என்ன சொன்னோம், நோஸ். ஸோ முக்குக்கே ஊப்பர் கியா ஹை, முக்குக்கே ஊப்பர் நாக்கு ஹை. ஸோ நாக்குக்கே ஊப்பர் கியா ஹை, மாதா அவுர் ஆங்கு ஹை. ஸோ நம்ம அந்த பார்ட்டை சொல்லும் போது ஊப்பர் அப்படின்னா மேலே, அபோவ் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் பிலோ த நோஸ்? மூக்குக்கு கீழே என்ன இருக்கிறது? ஸோ கீழே அப்படின்னா நீச்சே, ஓகேவா. நாக்குக்கே நீச்சே கியா ஹை, நாக்குக்கே நீச்சே மூக்கு ஹை, ஓகேவா. ஸோ அபோ அப்படின்னா ஊப்பர், நீச்சே அப்படின்னா கீழே, பிலோ, ஓகேவா. இன்னும் நம்ம ஒன்று சொல்லுவாங்க, மூக்குக்கே அந்தர் கியா ஹை, வாய்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மூக்குக்கே அந்தர் கியா ஹை, வாய்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பற்கள், நாக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ மூக்குக்கே அந்தர் சீஃப் டீத் ஹை. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, சீஃப்னா நாக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் டீத்து, தாந்த் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ இதுதான் ஒரு கொஷின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர், அந்த ஆன்சர்லேருந்து திரும்ப கொஷின், அந்த கொஷின்லேருந்து திரும்ப ஆன்சர். ஸோ நம்ம மெனி டைப்ஸில் இந்த கொஷின்ஸ் நம்ம கேட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாக்குக்கே நீச்சே கியா ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த மேன் ஹேஸ் 1 nose and 2 ears அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுக்கு ஒரு மூக்கும் 2 காதுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதமி ஏக் நாக் அவுர் 2 கானோ பி ஹை, என்ன இருக்கான் ஆதமிக்கு, ஏக் நாக் ஒரு இயர், அவுர் 2 கானோ ஹை 2 காதும் ஒரு மூக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்த கொஸ்டின், மேன் ஹேஸ் 2 eyes, மனுஷனுக்கு எத்தனை கண்கள் இருக்குது, 2 கண்கள். ஆதமிக்கு 2 ஆங்கோ ஹை. ஸோ ஆங்க் அப்படின்னா ஐ, ஆங்கோ அப்படின்னா ஐஸ், கான் அப்படின்னா இயர், கானோ அப்படின்னா இயர்ஸ். ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னு நம்ம கொஷின் சொல்லும்போது அந்த ஆன்சரும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் த படி உங்களுக்கு டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அந்த பார்ட்ஸை சொல்லி பைஹார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் மேக் பண்ணுறது எப்படி, அந்த ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அதில் திரும்ப எப்படி கொஸ்டின் மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்சர் அதை எப்படி கொண்டுட்டு வரதுன்னு இந்த பார்ட்ஸை பற்றி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா?